ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரசித்தியா ஒரு சூப்பரான பாட்டுக்கு ரீக்ரியேஷன் பண்ணியிருக்கா. மோனிகா அந்த பாட்டு கூலி படத்துலேருந்து செம்ம ட்ரெண்டிங் காப்பிட்டுலாம் அந்த பாட்டுக்கு ரீக்ரியேஷன் பண்ணியிருக்கா. அவ கூட சேர்ந்து சின்னதாக ஒரு மூமெண்ட் நான் ஆடி இருக்கேன். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அதோட வீடியோஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவோட பர்த்டேக்கு என்னென்னலாம் நாங்கள் பண்ணுன்றதை இன்றைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரசித்தியா, தலையை திருப்பு. இங்க பாருங்க, லைட் ஸ்டாண்ட் மாதிரி தலையில என்ன பண்ணி வச்சிருக்க? நாங்க வந்து மோனிகா பாட்டு ரீக்ரியேஷன் பண்ண போறோம். அதுக்காக வந்து நம்ம கலர்ஸ் நோ ஹீட் கலர்ஸ் வந்து போட்டு விட்டுருக்காங்க. அதாவது ஹீட்டர் இல்லாம டக்கு ஹீட் இல்லாம கர்ல் ஆகிற மாதிரி ஒரு ஆனா 6 to 8 hours வெயிட் ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கியிருக்காங்க. இதை கலைச்சிடாத, உங்க அம்மாட்ட திட்டு வாங்குவேன், ஆடிக்கிட்டே இருக்காத சரியா? எனக்கு வந்து இன்னைக்கு ஃபுல்லாக வந்து நூடுல்ஸோட விட்டலான்றதான் பிளானு. ஏன்னா டான்ஸ் எடுக்கணும், ரீக்ரியேஷன் எடுக்கணும். ரோமா வந்து எங்கள் அம்மாவோட பர்த்டே பார்ட்டிக்கு என்னோட தம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ ஃப்ரீயாக சீக்கிரம் டான்ஸ் எடுக்கணும். பிரசித்தியாக ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் 5 மணிக்கு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம கிளம்பணும். எடுத்துருவீங்களா? ப்ராக்டிஸ் பண்ணிட்டியா? இங்கே என்னமோ ஆடுறா. மியூசிக்கோட பார்த்தா தான் நல்லாயிருக்கும். இது மோனிகாவா இல்லை டானிகாவானா ஆடி பாடுறதுக்கு அப்புறம் தான் தெரியும். பிரசித்தியா வந்து எனக்கு குக்கிங்கில் ஹெல்ப் பண்ணுறா. எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலை பாருங்கள். நான் தண்ணியை ஊற்றிட்டேன், அதுக்கு வந்து ஓப்பன் பண்ணி மசாலா போடுறது வந்து பிரசித்தியா வேலை. நான் ஒரு பக்கம் செஞ்சு சாப்பிட்டு முடித்தோன்னே இவங்களும் அவங்க அம்மாவும் செஞ்சு சாப்பிட்டுக்குவாங்க. ஏன்னா ஒட்டுக்கா செஞ்சால் டயர்டாயிரும். அது இல்லாமல் எனக்கு பசிக்குது காலைல சீக்கிரம் சாப்பிட்றதுனால. நீ லேட்டாக தானே சாப்பிட்டேன். உனக்கு இந்த கொரியன் நூடுல்ஸ் டேஸ்ட் பண்ணுறதுக்காக நீ கதை விட்டுட்டு இருக்காது. இல்லை, நான் அப்பயே சாப்பிட்டேன். அம்மா கொஞ்சோண்டு வச்சுருந்தாங்க. இந்த படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. சூப்பராக இருக்கும். ஒரு ஃபீல் குட் மூவி. மீன் குழம்பும் மண்பானையும். காளிதாஸ் ஜெயராமோட இன்ட்ரடக்ஷன் மூவி. கமல் கெஸ்ட் ரோல் வந்திருப்பாரு. படம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்பாவும் பையனும் மாறிக்குவாங்க தானே, அதானே நல்லா இருக்கும். எங்ககிட்ட ரெட் ட்ரெஸ் இல்லாத காரணத்தினால் நாங்கள் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கோம். இதுவும் அதே ட்ரெஸ் மாதிரி தான் இருக்கு, பட் கட் இல்லை, இன்னொன்று லாங்கா இல்லை. கொஞ்சம் காட்டுங்க ட்ரெஸ்ஸை கரெக்டாக. இது வந்து போன வருஷம் தாய்லாண்டில் வாங்கின ட்ரெஸ்ஸு. எப்படி பயன்படுத்துது? தாய்லாண்டில் வாங்கின ட்ரெஸ்ஸு நம்ம மோனிகா பாட்டுக்கு இந்த வருஷம் பயன்படுது. நீங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்க. இந்த சாப்ஸ்டிக்கை ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் மேகி சாப்பிட்டேன். இவங்க வந்து கொரியன் நூடுல்ஸ். ஒரே நூடுல்ஸ் அது இல்ல, 2 நூடுல்ஸ். இது ஒரே நூடுல்ஸ். இன்னொரு நூடுல்ஸ் எனக்கு வச்சிருக்கேன். 2 டிஃபரண்ட் ஃப்ளேவர் வாங்கி வச்சிருந்தேன் எனக்கும் மம்மிக்கும். இன்னைக்கு இந்த பூமாப்பட்டி லீவ்னால அந்த பூமாப்பட்டி கொடுக்க அவள் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி எனக்கு எதுவுமே சாப்பிட வேணாம், அந்த நூடுல்ஸை மட்டும் செஞ்சு கொடுங்கன்னு டாவா கேட்டுட்டான். ட்ரெஸ்ஸை காட்டுக்கண்ணே. வா, சூப்பராக இருக்கு, அழகா இருக்கு ட்ரெஸ், கியூட்டா இருக்கு. சவத்திக்கா நேத்து நான் போட்டிருந்தேன், எப்படி வச்சிருந்தேன். இன்னைக்கு போட்டிருக்கா பாருங்க. இதுல கேர்ள்ஸ் நிக்குமா என்னன்னு கூட தெரியல. ஃபுல்லா கலைச்சிட்டா. நான் அவ்வளவு அழகா இங்க இருந்து போட்டு விட்டுருந்தேன், எல்லாத்தையும் கலைச்சிட்டா. இந்த கலர்ஸும் என் ட்ரெஸ்ஸும் ஒரே கலர். இப்போ வந்து எங்க அம்மா சேம் டு சேம். இப்போ பிரசித்தியாக்கு வந்து நான் மேக்கப் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மோனிகா, குட்டி மோனிகாக்கு வெறுமனே லிப்ஸ்டிக்கு, ஐலைனரு, கண்ணில் கொஞ்சம் இது பண்ணி விட்டுருக்கேன். ஐப்ரோ ஃபில் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். லைட் மேக்கப் தானே அந்த பாட்டுக்கு. லெட் அஸ் ஸ்டார்ட். எத்தனை டேக்? பிரசித்தியாக்கு லைட் மேக்கப் தான் எப்பவுமே ஒன் டேக். லிப்ஸ்டிக்கை தான் ஹெவியா காட்டும், ஹெவி மேக்கப்லாம். அவ்வளவுதான். 200 ரூபாய்க்கு வாங்கினா. இங்க பாருங்க, அழகா கவல் ஆயிடுச்சு முடி. இங்க பிரசித்தியா வாயெல்லாம் பல்லு. ஐயோ சூப்பரா இருக்கு. உன் ஹேருக்கு என் ஹேர் கூட அழகா இல்ல. எனக்கு இங்கடி ஹேர் இருக்கு. எங்க அம்மாக்கு ஒர்க் அவுட்டே ஆகல. எனக்கு இப்பெல்லாம் பேசினா அடுத்தடி கொடுக்க மாட்டேன். சண்டை போடுங்க 2 பேரும். ஏட்டையா சண்டை போடுங்க. ஏட்டையா வாவ் சூப்பரா இருக்கு. இந்த
இந்த பாட்டுக்கு பூஜா ஹெட்டேவோட வந்து செம்ம ஹைப்பாக இருந்தாலும் கடைசியாக ஸ்கோர் பண்ணது மலையாளம் ஆக்டர் சபீர் தாங்க. அந்த மூமெண்ட்ஸை சும்மா இருந்த நெழுத்து போட்டு ஆட வச்சுட்டாங்க. நான் 4-5 டேக் வாங்கிட்டேன். எனக்கு அது பார்க்க காமெடியாக இருந்துச்சு. இருந்தாலும் என் பொண்ணு ஆடுன்னு சொல்லிட்டான்றதுனால அவளோட ஆடினேன். அவள் ஆடுறதை பார்த்துட்டு ரோமா ஏன் கூட எந்த பாட்டுக்கு ஆடுவீங்கன்னு கேட்குறா. பிரசித்தா வழக்கம் போல் சூப்பராக கிரேஸ்ஃபுல்லாக ஆடிட்டாங்க. ரெட் கலர் ட்ரெஸ் பிரசித்தியாட்ட இல்லாதனால இது தாய்லாண்டில் வாங்கின ட்ரெஸ்ஸுங்க. பார்க்க ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம வீட்டில் இருக்க லொக்கேஷனுக்குள்ளேயே மாற்றி எடுத்தோம். ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப அவுட்புட்டில் சூப்பராக இருந்துச்சு. சாங்கோட ஃபுல் ரீல்ஸ் நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ போய் பாருங்கள். மறக்காமல் பிரசித்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பிரசித்தியா ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் கேளுங்க. டக்குன்னு சாப்பிட்டா, டான்ஸ் ஆடினா, ஜிம்னாஸ்டிக் போனால், கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு டபக்குன்னு மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கா. சரசு ரெடியாகி அப்புள்ள கிளம்புறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. இல்ல அவ தலசி வருவாளான்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். அவளை மட்டும் புகழ்றீங்க, நான் வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணேன்னு என்ன எதுவும் சொல்ல. அதிசயமே அசந்து போவும் நீ ரெடியா இருக்கிறதா அதிசயம். நாடோடு நடியோட நாடோட நடியோ. அவ ரோபோ சங்கர் ஒரு பாட்டு கலக்க போகுது யாரு ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு சாங் போடுவான். அதில் என்ன பாட்டுனா அந்த டாஸ்மார்க்கை வச்சு ஒரு பாட்டு போடுவான். நாடோங்க நடியோங்க கூட்டுறவு வைன்ஸாக அதிசயம் சம்திங் அந்த மாதிரி பாடுவான். டக்குன்னு அந்த லைன் வந்துருச்சு. இப்போ எதுக்கு இதை பண்ணணும்னு எனக்கும் தெரியல. சீக்கிரம் கிளம்புங்க. ஆமாம் கரெக்டே. வாங்க கிளம்பலாம். பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்க பாதியில் கேக் வெட்டி முடிச்சோம். நாங்கள் வந்துட்டு டின்னர் சாப்பிடல. ஏன்னு பார்த்தீங்கன்னா சரஸுக்கு நம்ம காது குத்துறதுக்கு வாங்குறது இந்த சேலை தானே வாங்கினீங்க. நாங்கள் வாங்கல, இது தட்டில் வைக்கிறது கொடுத்தாங்க. இந்த சேலையை வந்து ஜாக்கெட் ஆரி ஒர்க் பண்ணுறதுக்காக சேலையை கட் பண்ணி மயிலாடுதுறை அனுப்பிச்சுடணும். லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு பண்ணி கொடுத்த சிஸ்டம் தான் இந்த டைமும் பண்ணுறாங்க. அப்படியே சின்ன ஒர்க் இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு சேலை ஏதோ கட் பண்ணுமா நாளைக்கு பர்த்டேனால அந்த வேலைகள்லாம் பார்க்குறதுக்காக நாங்கள் டெய்லர் ஆழ்வார்த்தோப்பு வந்திருக்கோம். இதை முடிச்சுட்டு செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போகணும், தீப்பாச்சி அம்மன் கோயிலுக்கு. அதையும் போயிட்டு அப்படியே மறுபடியும் போய் டின்னர் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடணும். கோயிலில் வந்து சாமி கும்பிட்டோம். நண்பர் ஒருத்தர் வரான்னு இருக்காரு. அவர்கிட்ட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவரை பார்த்து முடிச்சுட்டு போனால் டின்னர் வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, கைமா புரோட்டா, சைவ குருமா செவ்வாய்க்கிழமனால. அதனால் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாளைக்கு எங்கள் அம்மா பர்த்டே, அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணலாம். நம்மளால் வந்துட்டார். நெக்ஸ்ட் மார்னிங் நேற்று பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படின்னு அலைஞ்சிட்டு 10 மணிக்கு வந்து நல்லா விளையாண்டுட்டு ஸ்கூலுக்கு கிளப்ப சொன்னால் 8:15 ஆகியும் எந்திரிக்க மாட்டேன்றாங்க. பெட்ரூம் வந்து நேராக வந்து ஆளுக்கு ஒரு சோஃபாவை பிடிச்சிட்டு படுத்துருக்காங்க. இப்போ தான் நான் ஃபேன் ஆஃப் பண்ணியிருக்கேன். அவங்க அம்மாவும் இப்போ தான் வந்திருக்காங்க. ட்ரீட்மெண்ட் பாருங்கள், வாட்டர் பிளான் ட்ரீட்மெண்ட். அவளுக்கு ரோமா தண்ணி அடிச்சுங்க. சூப்பர். ரோமா புதுசாக டெக்னிக் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு அழுகிற? அன்னைக்கு சமத்தா ஷாப்பிங் பண்ணல, எல்லாம் உனக்கு குட் கேர்ள் சொல்றாங்கல்ல. அழகா படிக்கிறதில்ல, அப்புறம் அழுவுற. போய் கிளம்பு. ஏங்கன்னு அழுவுற? உனக்கு என்ன வேணும் ஸ்நாக்ஸ்? இன்னைக்கு நேற்று பர்த்டேக்கு போனதில்ல, குழந்தைங்க பர்த்டே போய் பார்த்துட்டு வந்துட்டோம். டைம் ஆச்சு பாரு, சீக்கிரம் கிளம்பு. சரசு, எங்க அம்மா ரெடி ஆயிட்டாங்க. பல நாட்களுக்கு அப்புறம் சேலை கட்டியிருப்பாங்க போல. அந்த ஒரு ஆங்கிலோ இந்தியன் ட்ரெஸ்ஸை போட்டு இல்ல, இந்த ஆங்கிலோ இந்தியன் ட்ரெஸ்ஸை போட்டு எங்க அம்மாவுக்கு எடுத்து வச்சுக்கிறதே இவதாங்க. சும்மா இந்த சுடிதாரை போடு, இதை போடுங்க. கம்ஃபர்டபுளா இருக்குதுப்பா, தப்பு சொல்லப்பா. முன்ன மாதிரி கிடையாது. எல்லாருக்கும் ஹெல்த் கண்டிஷனால எல்லாமே சாப்பிட்டு உட்காந்து பழகிட்டோம். ஓகேவா? நான் பிராங்கா சொல்றேன், நம்மளும் அப்படித்தான். சோ கால் வலி, மூட்டு வலி எல்லாம் வரப்ப அந்த சேலையை பிடிச்சி நடக்கிறதுக்கு முடியல. சரி, அதனால வந்து அவங்க வந்து உன்னோட அட்வைஸ்ல அவங்க போட்டுக்கிட்டாங்க. இன்னைக்கு பிறந்த நாள்னால அவங்க சேலை கட்டி ரெடி ஆகிட்டாங்க. நாங்கள் எங்கே போகிறோம்னா கோயிலுக்கு போகலாம், வெளியில் போகலாம், கார் எடுத்துகிட்டு வர சொல்லலாம். நம்ம தம்பியை வர சொல்லிட்டேன். பட் சடனாக போக முடியாத சுச்சுவேஷன் வந்ததுனால இப்போ தான் பிளானை கேன்சல் பண்ணோம். கேன்சல் பண்ணிட்டு நானும் எங்கள் அம்மாவும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கேன்சல் பண்ணுறதுக்கு உருப்படியா ஒரு வண்டி ஓட்ட கற்றுக்கலாமே. நான் வண்டி ஓட்ட முடியாதனால பிளான் இல்லை. பிளான் வந்து கேன்சல் ஆனது காரணம் நீ தான். மம்மியின் 55வது பிறந்த நாள் அன்று முன்னிட்டு சேலை முதன்முறையாக
இந்த வருஷத்தில் கட்டியிருக்கிறார். நல்லபடியாக சாமியை கும்பிட்டு ஆண்டவா மென்மேலும் நல்ல புத்திகளையும் நல்ல எண்ணங்களையும் உயர்ந்து வருவாயாக. ஆமென். எனக்கு நல்ல மகன்களையும் நல்ல மருமகளையும் நல்ல மகளையும் கொடுத்த ஆண்டவனுக்கு நன்றி. என் கணவருக்கு நன்றி. நம்ம ஏன் இப்போ இப்படி பேசிட்டு இருக்கோம் எனக்கே தெரியல. என் கணவருக்கு நன்றி. என் பிள்ளைகள் மருமகளை கொடுத்துருக்கோம். என்ன எல்லா கடவுளும் ஆசீர்வாதம் பண்ணணும். மம்மிக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் உடல் நலத்தையும் கடவுள் கொடுக்கணும். அதுதான் நான் வேண்டிக்கிறது. இன்னைக்கு அசோகா அல்வா எல்லாருக்கும் ஸ்வீட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கொடுக்க போகிறோம். ஓகே மாம். ஓகே. அதுக்கப்புறம் என்னை கூட்டிகிட்டு வெளில போகிறேன்னு இருக்காங்க. ஒரு கிஃப்ட் வாங்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதே மனசாஸ்லேஷனாக இருக்கு. ஏன்னா பார்க்கலாம். மம்மி பர்த்டேக்கு எனக்கு கிஃப்ட் தாங்க முடியல. என்னடா மம்மி கிஃப்ட் தரேங்கிறாலே நம்ம தாங்கன்னு ஓடுறோம். மம்மி பர்த்டேக்கு எனக்கு கிஃப்டா? மம்மிக்கு நான் 3 ட்ரெஸ் ஒரு சேலை வாங்கினேன். அந்த சேலையை மட்டும் பிடிக்கலன்னு ரிட்டர்ன் போட்டேன். அதுக்கு நாளைக்கு தள்ளுபடி கூட்டு போறேன். 3 ட்ரெஸ் டைலர் சில்க்ஸ் பக்கத்துலயே ஒரு வீடு பிடிச்சிருந்துக்கலாம். அப்புறம் போத்தீஸ்க்கு டைலர் சில்க்ஸ்க்கு நடுவுல ஒரு வீடு பாருங்க. அங்க வாடகைக்கு இருந்துக்கிறேன் நானும் மம்மியும். வாடகைக்குல நம்ம சொந்தமாவே கட்டிட்டு போயிருவோம் பில்டிங். ஏமி அப்பதான் நம்ம மில்லியனரா அம்பானி ₹1 காயின் வச்சுதான் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன். எல்லாரும் அம்பானியா ஆக முடியாது. எல்லாமே ஆகும்னு நினைக்கலாம். ஒரு கருணாஸ் ஒரு படம் பாத்தியா? ஆகும். கடைசியில கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிரும்ல அவருக்கு. ஆகும் நம்பிக்கை. ஓகேவா? இது உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருந்தேன். குளிச்சுட்டு வரப்ப கொடுக்குறேன். ஓகே. நான் கோயில் பர்த்டேக்கள் தான் கொடுக்கணும். அப்பலாம் இல்லை, நீ கொடுத்துட்டு வா. ஓகே. நான் குளிச்சுட்டு வா. அதுக்குள்ள நீ நாங்கள் கோயில் போயிட்டு வந்துடும். ஓகே. ஸ்வீட்டை சாப்பிட்டு. தேங்க்யூ. ஸ்பூன் வச்சு சாப்பிட வேண்டியதானேங்க? வந்து கொடுத்துக்கலாம். கோயிலில் கலாசாத்தி வாங்க. கோயில் 12 மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நான் அவசரமாக வந்தோம். எந்த கோயிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா மல்லியம்பத்துக்கிட்ட இருக்க அகஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்தோம். இது பார்வைக்கான பிரார்த்தனை தலம்னு சொல்கிறாங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில், ஒரு பழமையான கோயில். உங்களுக்கும் டைம் கிடச்சா தரிசனம் பண்ணிட்டு போங்க சிவனை. இங்கே பூட்டியிருந்தனால பக்கத்தில் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் நாங்கள் சாமி கும்பிட்டோம். கோயில் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 to 11, ஈவினிங் 6 to 8ங்க. மறக்காமல் அந்த டைமுக்கு போங்க. A few moments later. சார் என்ன பண்ணிட்டு இருக்க? லோஷன் தடவிட்டு இருக்கேன். நல்ல வாசனையாக இருக்குது இந்த லோஷன். சூப்பர் ஸ்மெல்லு. ஃபாரின்லாம் போகிறப்போ ஸ்மெல் வரும்ல, அந்த ஃபாரினர் ஸ்மெல். அவங்களாம் லோஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க போல். நம்மளும் இனிமேல் லோஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், நல்ல ஒரு ஸ்மெல், ஃப்ராக்ரன்ஸ் வருது சோப்பு பவுடரோட. கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க இருக்கா, நீங்கள் எனக்கு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவியா? பர்ஃப்யூமா அப்படின்னு கேட்டேன். எனக்கு பர்ஃப்யூம் யூஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். சரி, எங்கே கிளம்பியிருக்க? நாங்கெல்லாம் கல்யாணத்தை ஃபங்க்ஷன் போனா போதுன்னு போட்டால் போடுவேன், அவ்வளோதான். சரி, எங்கே? எனக்கு சென்ட் பர்ஃப்யூம்லாம் தெரியாது. இப்போதான் தெரிஞ்சுக்கோ. எங்கே கிளம்பிட்டு இருக்கேன்? நானா? எனக்கு தெரியல. எங்கேயும் கிளம்பல. கிளம்ப சொன்னாரு. எங்கேயும் கிளம்பல. அவங்க அழுக்கு நைட்டிலேருந்து மாறதுக்காக ஒரு பொய் பேசினேன். நீங்க போய் பேசிட்டு இந்த நாள்ல நீங்க தப்பிச்சிருவீங்க. தப்பிச்சிருவேன். கிளம்ப சொல்லிட்டு நீங்க என்ன வீட்டுல உட்கார வச்சு அதான் அவனை நான் 2 மணிக்கு ஒரு பேங்க் ஒர்க் இருக்கு, அப்படியே ரோமா கூட்டிட்டு வரலாம். அதனால அப்படியே இதே ட்ரெஸ்ல வெளில போயிடலாம். டயட் ஃபுட் மதியானம் பாபிக்யூ பெப்பர் கண்ணப்பால் ஆர்டர் பண்ணிட்டோம். இன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே ஸ்பெஷல். அதனால் சமைக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சரஸுக்கு எங்கள் அம்மாவுக்கு லீவ் கொடுத்தாச்சு மதியானத்துக்கு. அப்புறம் ஏன் காலைல சமைச்சாங்கன்னு கேட்கக்கூடாது. இனிமேல் சமைக்காமல் ரெஸ்ட்டே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரசு முக்கியமாக ஒரு எடிட்டிங் ஒர்க்கில் இருந்தால் அந்த சிக்கன் ஸ்மெல் கடகடன்னு ஓடி படபடன்னு தட்டில் வச்சு சடசடன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சரசு பாருங்க, பார்பிக்யூலேயே மைனஸை வச்சு அதில் வெள்ளை சோத்தை போட்டு அந்த மசாலாவை பிரட்டி மைனஸோட டச் பண்ணி சாப்பிட்றான். மைனஸோடலாம் டச் பண்ணல, என்னெல்லாம் அப்படி மாதிரி சாப்பிட்றான். சிக்கன் வச்சு ரைஸ் வச்சு சாப்பிட்றேன், சிக்கன் தனியாக மைனஸ் வச்சு சாப்பிட்றேன். ஆனால் மொத்தத்தில் சாப்பிட்றல. நைஸ், நல்லா சாப்பிடு. வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும். எங்கள் அம்மா செம்ம ஹாப்பிங்க. 55 வருஷத்தில் வீட்டில் கொண்டாடுவோம், எங்கள் ஃபேமிலிக்குள்ளே தான் கொண்டாடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கொண்டாடுறது இந்த டைம் தான். நிறைய பேர் வந்திருந்தாங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவங்க செம்மையாக என்ஜாயும் பண்ணாங்க. அதெல்லாம் தான் நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், லைக் பண்ணணும். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் சொல்ல போகிறது. பை பை, லெவல் பார்ட்னர் 6 விஜய்.